ஹலோ கைஸ், வெல்கம் டு நீட் டு நோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் வெப்சைட்டில் இருக்கிற 15 யூஸ்ஃபுல்லான சர்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூகுள் ட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு சர்ச் ரிசல்ட் அக்யூரேட்டாக கிடைக்கிறதும் இல்லாமல் டைம் கூட ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, stopwatch countdown. நீங்கள் ஒரு முக்கியமான ஒர்க்கை உங்கள் லேப்டாப் ஆர் மொபைலில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தேவைப்பட்டால் அதுக்கு நீங்கள் இந்த கூகுள் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ஹோம் பேஜுக்கு போய்க்கோங்க. கூகுள் பேஜுக்கு போனதுக்கப்புறம் ஜஸ்ட் 5 மினிட் டைமர் அப்படின்னு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்ஸ் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இந்த இன்புட்டை உங்கள் வாய்ஸ் மூலமாக கூட கொடுத்துக்கலாம் உங்கள் மொபைலில். அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இதில் உங்களுக்கு கவுண்டவுன் டைமர் கிடைக்கிறது இல்லாமல் ஸ்டாப் வாட்ச் கூட கிடைக்குது. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, நம்பர் இன்டு வேர்ட். நீங்கள் ஒருவேளை கிரிப்டோ ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் ஒவ்வொரு கிரிப்டோ டோக்கனும் ட்ரில்லியனுக்கு மேலே டோக்கனை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை நம்மளால் எண்ணவே முடியாது, ஏன்னா அதில் அவ்வளோ ஜீரோ இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈக்குவல் இங்கிலீஷ் அப்படின்னு ஆட் பண்ணாலே போதும். இதை எப்படி இங்கிலீஷில் வாசிக்கலாம்னு கீழேயே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டைப் பண்ணிக்கிறேன். நம்பர் 3, கலர்பிக்கர். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம தேடுற கலரோட கோட் என்னன்னு கண்டுபிடிக்கவும், ஒருவேளை நமக்கு கிடைச்ச கோடை வச்சு கலரை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு கலர் பிக்கர்னு டைப் பண்ணாலே போதும், இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். நம்பர் 4, ஸ்பீட் டெஸ்ட். நீங்கள் ஒரு வெப்சைட்டில் இருக்கிறப்போ திடீர்னு நெட்டு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போது நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இதில் நமக்கு மொபைல் நெட்டு ஸ்லோவாக இருக்கா இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்டோட சர்வர் தான் ஸ்லோவாக இருக்கான்னு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளூ கலரில் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு போட்டு ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோன்னு. நம்பர் 5, ஃபைண்ட் அ ஸ்பெசிஃபிக் ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை எடுத்து பிபிடி போட நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அப்போ நீங்கள் அதை கூகுளில் தான் தேடுவீங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் பிபிடின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் நிறைய வெப்சைட் கிடைக்கும். ஆனால் இதுவே நீங்கள் அதோட ஃபைல் டைப் பிபிடியை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பிபிடியே கிடச்சிரும். நம்பர் 6, யூஸ் ஏ hyphen to exclude words. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாகுவார்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆமாங்க, ஜாகுவார் அப்படிங்கிறது பூனை இனத்தில் ஒரு வகை தான். ஆனால் கூகுளில் நமக்கு ஜாகுவார் கம்பெனியோட கார்ஸ் மட்டும்தான் ரிசல்ட்டில் கிடைக்கும். இதை நம்ம ஜாகுவார் அனிமல்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணால் தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆக்சுவல் ட்ரிக் என்னன்னா, நம்ம ஜாகுவார் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு hyphen கார் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணால் நமக்கு நம்ம தேடின ரிசல்ட் கரெக்டாகவே வரும். அதை நீங்களே பார்க்கலாம். நம்பர் 7, யூஸ் ஏ கோலன் டு சர்ச் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் கோவிட் நியூஸ் தமிழ்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வெப்சைட்டும் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சைட் கோலன் நியூஸ் 18ன்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்லேயே நியூஸ் 18 சைட்டில் கோவிட் பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு நம்மளும் பார்த்துக்கலாம். நம்பர் 8, ஃபைண்ட் சைட்ஸ் தட் ஆர் சிமிலர் டு அதர் சைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் மாதிரி வேறு என்னென்ன சைட்டில் ஷாப்பிங் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு related:amazon.comனு போட்டிங்கன்னாலே அல்டர்னேட்டிவ் சைட் என்ன இருக்கோ அதெல்லாம் தான் ரிசல்ட்டில் காமிக்குமே தவிர அமேசான் சைட் மட்டும் காமிக்காது. இதே நம்ம related:google.comனு கூட போட்டு பார்த்துக்கலாம். இங்கே கூகுள் தவிர மற்ற சர்ச் இன்ஜின் எல்லாத்தையும் ரிசல்ட்டில் காமிக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ட்ரிக்கில் நீங்கள் ஒரு லெட்டரை மாற்றி போட்டால் கூட இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேப்ஸ் லெட்டர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. நம்பர் 9, ஃபில்டர் ஆப்ஷன்.
கூகுளே நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க உங்க சர்ச் ரிசல்ட்டை அக்யூரேட்டா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் லேட்டஸ்ட் கோவிட் நியூஸ் பத்தி படிக்க நினைச்சா கூகுள்ல போயிட்டு கோவிட் நியூஸ் தமிழ்னு டைப் பண்ணிட்டு வந்த ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா அது 17th ஆகஸ்ட் 2021 நியூஸ் காமிக்குது. அதே நீங்க டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு அதுல எனி டைம்னு போட்டிருக்கிற ஃபில்டரை கிளிக் பண்ணி பாஸ்ட் 24 ஹவர்ஸ்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கோட நியூஸை நீங்க பாத்துக்கலாம். இதே மாதிரி இமேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுலயும் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10, கூகுள் நோ சம்திங். கூகுள் சர்ச் இன்ஜின்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். கூகுளில் சர்ச் பாரில் நம்ம என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதை உடனே சால்வ் பண்ணும். அதே சமயத்தில் நமக்கு ஒரு மினி கால்குலேட்டர் கூட ஓப்பன் ஆகிடும். அதில் கூட நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்க. இது இல்லாமல் டிப் கால்குலேட்டர் கூட இருக்கு. அதுக்கு டிப் கால்குலேட்டர்னு கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ரூபீஸ்க்கு எவ்வளோ கமிஷன்னு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 11, சர்ச் வித் நியர்பை. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இங்கே நம்ம வேர் கேன் ஐ ஃபைண்ட் பெட்ரோல் பங்க் ஹியர் இந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நியர்பை பெட்ரோல் பங்க் ஆர் பெட்ரோல் பங்க் நியர் மீ அப்படின்னு கூட போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறதுனால சர்ச் ரிசல்ட் ரொம்ப ஈஸியாகவும் அக்யூரேட்டாகவும் கிடைக்கும். நம்பர் 12, கூகுள் சர்ச் ஹேஸ் ஷார்ட்கட்ஸ். கூகுள்லேயே கொஞ்சம் ஷார்ட்கட் இருக்கு. வாங்க அதை என்னன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வெதர்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஜிப் கோடை டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஊரோட வெதர் என்னன்னு காமிக்கும். அதே மாதிரி டைம்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நமக்கு எந்த கண்ட்ரியோட டைம் தெரியணுமோ அந்த கண்ட்ரியோட பேரை நம்ம டைப் பண்ணாலே போதும் நம்ம ஈஸியாகவே அந்த கண்ட்ரியோட டைமை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி மைல்ஸ் to கிலோமீட்டருக்கு கூட ஷார்ட்கட்டை சர்ச் பண்ணிக்கலாம். கரன்சிக்கு கூட நம்ம ஷார்ட்கட்டை சர்ச் பண்ணிக்கலாம். நம்பர் 13, சர்ச் டேர்ம் ஃபார் யூ. நம்ம கூகுளில் போயிட்டு மை ஃபோட்டோஸ், மை கேலண்டர், மை ட்ரிப்ஸ், மை கீப், மை புக் மார்க்ஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணுறதுனால நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா கூகுள் ஆப்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம சைட்டில் கூட பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுளில் போயிட்டு சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு மை ஃபோட்டோஸ்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ண உடனே google.photos.com வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூகுளில் அப்லோட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஃபோன் வாங்குறப்போ நம்ம கொடுக்குற பெர்மிஷனால் கூகுளில் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் என்னென்ன ஃபோட்டோஸ் அப்லோட் ஆயிருக்குன்னு. இதில் என்னோட மெயில் ஐடி உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது ஸ்டோரேஜ் 12 GB மேலே ஃபுல் ஆயிருக்குன்னு. அதில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது 2 இயர்ஸாக நான் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் இதில் அப்லோட் ஆயிருக்குன்னு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் என்னென்ன ஃபோட்டோஸ் அப்லோட் ஆயிருக்குன்னு. நம்பர் 14, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர். நம்ம ஒருவேளை 1 to 100க்குள்ள ரேண்டமாக ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த கூகுள் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கூகுளில் போயிட்டு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயே ரேஞ்ச் என்னன்னு கேட்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு தேவையான ரேண்டம் நம்பர் கிடச்சிரும். நம்பர் 15, கூகுளில் என்னதான் நிறைய ட்ரிக்ஸ் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஃபன்னான ட்ரிக்ஸ் கூட இருக்கத்தான் செய்யுது. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, டூ எ பேரல் ரோல். இதை நீங்கள் டைப் பண்ணாலே போதும் உங்களோட கூகுள் பேஜ் 360 டிகிரியில் ஒரு ரவுண்ட் அடிக்கும். இதை பார்க்க ஃபன்னாகவே இருக்கும். நம்பர் 2, கூகுள் கிராவிட்டி. இந்த வேர்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணாலே கூகுள் பேஜ் கிராவிட்டி இல்லாமல் கீழே விழுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நம்பர் 3, Atari Breakout. உங்களுக்கு ஒரு வேளை போர் அடிச்சா இந்த வேர்டை கூகுளில் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வர்ற ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம சின்ன குழந்தைல இருக்கிறப்போ விளையாடின கேம் வரும். நமக்கு டைம் பாஸ் பண்ண இந்த ட்ரிக் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, பேக்மேன். ஒருவேளை நான் சொன்ன கேம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பேக்மேன்னு டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் பேக்மேன் கேமை கூட உங்கள் கூகுள் சைட்டில் ரொம்ப ஈஸியாகவே விளையாடலாம். நம்பர் 5, பிளிங்க் HTML. இந்த கீவேர்டை கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்கள் கூகுள் பேஜ் இந்த மாதிரி பிளிங்க் ஆகுறது கூட நீங்கள் பார்க்கலாம். போனஸாக ஒன்று சொல்கிறேன், எல்கூக் அண்டர் வாட்டர்.
இந்த கீவேர்டை கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ரிசல்ட்டில் வர்ற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் வெப்சைட்டே தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபன்னான ட்ரிக்ஸ் கூகுள்லே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை அதை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு கூகுள் ஈஸ்டர் எக் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த ஃபன் ட்ரிக் எல்லாமே கூகுள்லேயே ஃப்ரண்ட் பேஜ்லேயே வரும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா கூகுள் ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.